ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாமா? கடைசி வரையே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறட்டும், வதக்க விட்டுக்கலாம். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவே வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழமே வந்து வச்சுருந்தேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் ஒரு 5 நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து அவ்வளோதான், ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து பேஸ்ட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதே நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையுமே வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையுமே வந்து இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப வந்து தண்ணியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வந்து மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தியுமே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது திறந்துட்டு இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட், நான் ஹோம்மேடு மில்க் மேட் வச்சுருந்தேன், அதையுமே வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனியுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வச்சுருந்தேன், அதையுமே இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சாப்பிடும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாகவே வந்துச்சு. நான் வந்து புலாவ் வந்து செஞ்சுருந்தேன். புலாவுக்கு காம்பினேஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். அது கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த புலாவ் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.